வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு டிஆர்பி தரப்புலேருந்து எஸ்ஜிடிக்கு அடிஷ்னல் சிவி லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதை பற்றின முழுமையான விளக்கம் அப்படின்றத பார்த்துருவோம். அடிஷ்னல் சிவி லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 1:1.25 அந்த ரேஷியோவில் அவங்க எல்லாரையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக இந்த அடிஷ்னல் சிவி லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஏதாவது அப்லோடு பண்ணாதவங்க பண்ணியிருந்தீங்கன்னா மாற்றி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதற்கு முன்னாடி அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோடு பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ சிவி லிஸ்ட்டில் ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்றது பண்ணி இப்போ இன்னொரு சிவி லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். இதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர், நேம் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், கம்யூனிட்டி, பிஎஸ்டிஎம் ஸ்டேட்டஸு, பிடபிள்யூடி, டிசபிள்டு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, அதாவது எல்லாம் என்னென்ன கேட்டகிரி இருக்கோ அது எல்லாத்தையும் பிரித்து ஆம் இல்லை நீங்கள் இருக்குன்னு கொடுத்துருந்தோன்னா எஸ், இல்லைன்னு கொடுத்துருந்தீங்கன்னா நோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் மார்க் இருக்குது. வெயிட்டேஜ் மார்க்லேருந்து அடுத்து டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது இது எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மெயினாக செக் பண்ண வேண்டியது உங்களுடைய பெயர் இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. பெயர் இருந்துச்சுனாலும் ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் ரோல் நம்பர் சரியான முறையில் அது நீங்கள் தானா அப்படின்றத ரீசெக் பண்ணிக்கிறதுக்கு, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா ஒரே பெயரில் 2-3 நபர்கள் கூட இருக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் நம்பரும் ரோல் நம்பரும் ஒரே மாதிரி நம்பர் இருக்காது. ஸோ அதனால் அதை செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சிவி லிஸ்ட் வருது அப்படின்றதையும் தாண்டி நம்ம முழுமையான வேக்கண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகள் பண்ண முடியுமோ அதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டெலகிராம் லிங்க் அப்படிங்கிறது நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கிங்க. எதுக்காக இந்த டெலகிராம் லிங்க் அப்படின்னா, நம்ம அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்ணலாம் அப்படின்றது உங்களுடைய நண்பர்கள் நிறைய பேர் அதில் இருப்பாங்க. நீங்கள் அவங்க கூட பேசி என்ன பண்ணலாம் அப்படின்ற தகவல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய விதமான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது அதிலிருந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் டெலகிராம் லிங்க் அப்படின்றது கொடுக்குறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற நபர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.